பிவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய விவகாரம் இன்றைக்கு பூதாகாரமாக கிளம்பி மிகப்பெரிய அதிர்ச்சியை தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கம் போல தமிழ்நாட்டில் எந்த ஒரு நாசகார திட்டமோ அல்லது ஏதாவது ஒரு குடும்பம் அழிக்கப்படுகிறது என்றால் அதன் பின்னாடி நிச்சயமாக திமுகவினுடைய சதிவலைகள் இருக்கும், கருணாநிதி குடும்பத்தினுடைய கரங்கள் அதுல இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த விவகாரத்துல டிசம்பர் மாதம் அவர்களே சங்கீதா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. போன வருடம் டிசம்பர் மாதம் தாக்கல் பண்ண இந்த மனுவானது அதனுடைய நகலானது தற்பொழுது சரியான நேரத்தில் வெளிவந்திருக்கிறது. அப்போ இதன் பின்னாடி அரசியல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அது திமுகவினுடைய சதி திட்டம் தான் என்பதற்கான ஆதாரமும் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சரி, இந்த மனுவானது என்றைக்கு வெளியாகிறது? 27ஆம் தேதி. சரியா? இந்த 27ஆம் தேதி திமுக யாரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தது? காங்கிரஸை. காங்கிரஸ் யாருடன் பேச்சுவார்த்தை, திமுக அல்லாமல் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது? டிவிகேவிடம். இப்போ இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? ரொம்ப தெளிவா விரிவா விளக்குறேன். ஒண்ணு இல்ல, 26ஆம் தேதி திமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய TR பாலு அவர்கள் 26ஆம் தேதி நைட்டு செல்வ பெருந்தகைக்கு கால் பண்ணி 27ஆம் தேதி நாளைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்றாருனாக்க டெல்லி தலைமை கிட்ட கேட்கிறாரு. டெல்லி தலைமை என்ன சொல்றாங்கன்னா போகாதீங்க அப்படின்னு டெல்லி தலைமை சொல்லுது. எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல, போங்க போய் பேசுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் காங்கிரஸ் திமுக கிட்ட என்ன டிமாண்ட் வச்சதுன்னா 41 இடங்கள், 41 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு தரலன்னா எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, விஜய் என்ற ஆப்ஷன், நாங்க அங்கிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அது வரைக்கும் எப்படி 26ஆம் தேதி மாலை வரைக்கும் அதை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ 27ஆம் தேதி திமுக வர சொன்னுச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் போகாதீங்க அப்படின்னு டெல்லி தலைமை சொல்லிடுச்சு. ஏற்கனவே இந்த காங்கிரஸ் டிவிகேவினருடன் பேசிக் கொண்டிருப்பது பல செய்திகளாக 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 26ஆம் தேதி வரைக்கும் பேச போறாங்க, அங்க பேசிட்டாங்க, டெல்லியில பேசிட்டாங்க, நேரடியாக விஜய்க்கு போன் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு பரபரப்பான செய்திகள் வந்துடுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலா உடைசலா அப்படி சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 27ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் இந்த விஜயினுடைய விவாகரத்து மனு வெளியாகுவதற்கு வரைக்கும் இந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடனே திமுக என்ன பண்ணுதுன்னா கரெக்டா 27ஆம் தேதி அந்த மனுவினுடைய நகலை லீக் பண்ணுது. திமுக லீக் பண்ணது. இது திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர் கைகளில் இருந்து நீக்கப்பட்டது. இது லீக் பண்ணப்பட்டது. புரியுதுங்களா? செல்வி, மு.க. ஸ்டாலின் அவருடைய மகள் செல்வி, இவர்கள் வாயிலாகத்தான் இந்த மனுவினுடைய நகலானது லீக் செய்யப்பட்டது. அது லீக் செய்யப்பட்ட உடனே மிகப்பெரிய விவாத களமாக மாறியது. சமூக வலைதளமாக இருக்கட்டும், முதன்மை ஊடகங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய விவாதமாக மாறியது. அதிலும் குறிப்பாக அவருடைய பெண்களுடைய வாக்கு வங்கின்னு இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவுல இந்த விஷயத்தால, இந்த விவகாரத்தால அடி வாங்கியிருக்கு. விஜய் ரசிகைகளை திருத்த முடியாது. விஜய்க்கு நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு பேசினா அந்த விஜய் பெண் ரசிகனுடைய தற்கொலைகள்லாம் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. விஜய்க்காக நான் பெத்த பிள்ளைய ரோட்ல தூக்கி போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் ரசிகை எல்லாம் பார்த்திருக்கீங்க. எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன விஜய் ரசிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. விஜய் கட்சி தான் எனக்கு முக்கியம், அதனால மாவட்ட செயலாளர் நான் கூட்டு போய் வச்சுக்கிறேன் வீட்டுல அப்படின்னு திருச்செங்கோட்டுல நடந்த விஜய் பெண் ரசிகர்களை பத்தி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது. எப்படி? இவர்களை திருத்தவே முடியாது. ஆனால் நடுநிலை பெண் ரசிகைகள்னு இருக்காங்கல்ல, விஜய் எனக்கு பிடிக்கும், தீவிர வெறியர்லாம் இல்ல, விஜய் பிடிக்கும், படம் நல்லா நடிக்கிறாரு, சரி அரசியலுக்கு வராரு, முதல் முறை ஒரு வாய்ப்பு வழங்குவோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பெண்கள் மத்தியில நீயும் எல்லாரும் மாதிரி தான்டா. எப்படி? நீயும் எல்லாரும் மாதிரி தான்டா. தாலி கட்டின மனைவியை விட்டுவிட்டு, உனக்கு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளை விட்டுவிட்டு,
நீ இப்போ வேற ஒரு நடிகைக்காக பெத்த தாய் தந்தர் அத்தனையுமே வரையுமே ஒதுக்கி வச்சுட்டியே, நீயும் எல்லாரும் மாதிரி தானே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அந்த பெண் ரசிகைகள் வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு நானே எங்கள் உறவினர் வீடுகளில் அவங்கெல்லாம் தீவிர விஜய் ரசிகர்கள். நான்லாம் விஜய் எல்லாம் ஏதாவது விமர்சிச்சுன்னா உன்னை சோத்துல விச வச்சு கொள்றேன் பாரு அப்படின்ற அளவிற்கு எங்கள் உறவினர்கள் எல்லாம் பேசக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கலைங்க, எப்படி இவர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கலைங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வருதுன்னா அப்ப ஏதோ ஒரு இடத்துல இது டிஸ்டர்ப் ஆக்கியிருக்கு அவங்கள அப்படி என்பது தெளிவாகிறது. அப்ப இந்த சமயத்தை இதை தான் திமுக யூஸ் பண்ணிக்கிச்சு, இதை தான் திமுக விரும்பியது. இப்போ சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மாறுது. சர்வே ரிப்போர்ட்ஸ் இப்ப எடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிந்த நண்பர் நிறுவனம் வந்து சர்வே ரிப்போர்ட் இப்ப எடுக்குது. இந்த விவகாரத்துக்கு பிறகு விஜய் கட்சியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சர்வே ரிப்போர்ட் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். நான் திரும்ப மீண்டும் காணொலியாகவும் போடுறேன். அப்போ மிகப்பெரிய அடியை வந்த உடனே இது மிகப்பெரிய பின்னடைவை விஜயின் மீது ஒரு தவறான பிம்பத்தை இது காட்டிடுச்சு. விஜயனுடைய இன்னொரு பக்கத்தை பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு தெரியல, நீ என்னடா நாட்டுக்கு யோக்கியம் சொல்ல வந்துட்ட, ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினது, அப்புறம் ஏற்கனவே அந்த புலி படத்தினுடைய வருமானத்தை மறைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் மீது பல கரைகள் இருக்கிறது. இப்போ குடும்ப தகராறு வெளியில வந்துருச்சு. அவர் ஒரு சைக்கோனு 27 வருஷம் கூட வாழ்ந்த மனைவியை குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் அப்போ விஜயினுடைய அந்த ஒரு தூய சக்தின்ற பிம்பம் உடஞ்சு விட்டதா, இனிமே நான் தூய சக்தி மற்றவங்க தீய சக்தி எல்லாம் வெளியில வந்து பேசக்கூடாது. அப்ப இதை திமுக விரும்பியது, அது இன்றைக்கு நடந்து விட்டது. உடனே காங்கிரஸுக்கு தொத்திக்குச்சு. ஆஹா சோழிய முடிச்சு விட்டாங்க. எப்படி 26ஆம் தேதி போன் போட்டு காங்கிரஸ் 27ஆம் தேதி வர சொல்றாங்க. 27ஆம் தேதி காங்கிரஸ்ல இருந்து யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வராதது தெரிஞ்ச உடனே ஓ விஜய்னு ஒரு ஆப்ஷனை காட்டி தானே நீ வரமா இருக்கிற, இப்ப பாரு நாளைக்கு விஜய் என்ன வரான் பாருன்னு சொல்லிட்டுதான் அந்த தகவல்களை அந்த மனுவினோட நகலை சரியான நேரத்துல திமுக லீக் பண்ணி ரிலீஸ் பண்ணி இன்றைக்கு காங்கிரஸை பணிய வைத்து விட்டது. காங்கிரஸுக்கு இப்போ என்ன பண்றதே தெரியல. இவன் தூய சக்தி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவர்கிட்ட போனாக்க ஒரு 70 சீட்டு கிடைக்கும், எப்படியாவது இவங்களை வச்சியாவது வியாபாரம் மாத்தரலாம், திமுகவை மிரட்டலாம் நினைச்சிட்டு இருந்தோன்னே இங்க விஜயனுடைய பிம்பம் மொத்தமாக நொறுங்கிடுச்சு. நீ தூய சக்திலாம் இல்ல, எல்லாரும் மாதிரியும் தான் நீ அப்படின்ற பிம்பம் நொறுங்கின உடனே காங்கிரஸுக்கு பயம் தொத்திக்குச்சு. ஆஹா இதுக்கப்புறம்லாம் பேசினா வேலைக்கு ஆவதான்னு சொல்லிட்டு தான் உடனடியாக கிறிஸ் ஜோடங்கர் உட்பட செல்வ பெருந்தகை உட்பட அத்தனை பேரும் போறாங்க திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது கிறிஸ் ஜோடங்கரை பேசவே விடல. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பேசும்போது கூட இவங்க தரப்பு வச்சாங்களா 30 சீட்டாவது தாங்கணும் வச்சதுக்கு திமுக 25 தான், ஒரே ஒரு ராஜ்யசபா தான். அதுல போன தடவை கொடுத்த மாதிரி தெளிவா இருக்கிறாங்க திமுக. இவங்க பேசி முடிச்சுட்டு சரி ஒத்து வரல, அடுத்த ரவுண்ட்ல பேசலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கிறிஸ் ஜோடங்கர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஆட்சியில அதிகாரத்துல பங்கு திரும்பவும் அந்த கோஷத்தை வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரை பேச விடாமல் செல்வ பெருந்தகை அவர்கள் இருங்க அப்படி அப்புறம் பார்ப்போம் சொல்லிட்டு கிறிஸ் ஜோடங்கரை பேச விடாம அப்படியே தள்ளிட்டு போயிட்டார். அப்போ விஜய் அவர்கள் மீதான இந்த விவகாரம் வெளியில வந்ததால யாருக்கு பயன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையால் பயனடைபவர்கள் யார், தோற்பவர்கள் யார், டேமேஜ் ஆவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும்ல. அப்ப இந்த விஷயத்துல டேமேஜ் ஆவது யாரு, விஜய் தரப்பு. இந்த விஷயத்தால பயனடைவது யாரு, திமுக. இப்ப காங்கிரஸ் விஜய் பக்கம் கூட்டணின்னு இனிமே சொல்லுவாங்க, விஜய் பக்கம் கூட்டணின்னு இனிமே பேசுவாங்க. அப்போ மிக சரியான நேரத்துல காய் நகரத்தை கடகச்சிதமாக விஜய் சோழியை முடித்து விட்டார்கள். இது முழுக்க திமுக பார்த்த வேலைதான். அதுக்காக அந்த மனுவுல சங்கீதா அவர்கள் குற்றம் சாட்டியதெல்லாம் பொய்யினாயிடாது, அதெல்லாம் உண்மைதான். விஜய் மீது தவறு இருக்கிறதா என்றால் ஆமா இருக்கிறது. மனைவி விட்டு வேறொரு நடிகருடன் தொடர்பில் இருக்கிறார் என்றால் ஆமா இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 4 வருடம் போராடினார் அந்த பெண்ணு, அவரால் முடியல. இதுக்கு மேல உன் கூட வாழ்ந்து புண்ணியம் அவரும் போயிட்டாரு, பிள்ளைங்களும் போயிட்டாங்க, பெத்த அப்பா அம்மாவும் அவங்களும் தனியா போயிட்டாங்க. இன்றைக்கு ஒரு நடிகைக்காக மொத்த குடும்பத்தையும் இழந்து விட்டு விஜய் இருக்கிறார். அப்ப இது தவறுதானே? நீங்க தனி சினிமாவில் இருக்கிறவரா இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க பொது வாழ்க்கையில வந்து நான் ஒரு நல்லாட்சி அமைப்பேன், தமிழ்நாட்டையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போதுதான் நாங்க பார்ப்போம் இவன் நல்லவனா, இவன் யோக்கியனா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இவங்கிட்ட கொடுக்கலாமான்னு அப்ப நாங்க பார்ப்போம்ல. பார்க்காம வரவும் போறவெல்லாம் தூக்கி கொடுத்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கிறது. வரவும் போறவெல்லாம் இன்னைக்கு ஏறி அடிச்சுட்டு போயிட்டானுங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது. அதனால இனிமே உஷாராதான் இருப்பாங்க. அப்போ நீ வந்து நான் மட்டும் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லுவதை நிறுத்திக்கணும். இதோட நான் மட்டும் தான் தூய சக்தி, அதாவது நான் மட்டும் தான் பத்தினி, மற்றவங்களாம் பத்தினி இல்லைன்னு சொல்லக்கூடாது.
புரியுதுங்களா? அந்த வார்த்தையை நிறுத்திங்க இதோட. ஆனால் இது திமுகவின் சதியா என்றால் ஆம், திமுக சதி. அரசியல்ல இப்படிதான் பண்ணுவாங்க. அரசியல்ல இப்படிதான் பண்ணுவாங்க. இதான் அரசியல். நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், வெளியில வந்து பேசிதான் ஆகணும். இந்த பிரச்சனைக்காவது வெளியில வந்து பேசணும்ல. இது திமுகவின் சதி, திமுக தான் இந்த மனுவை எடுத்து வெளியில லீக் பண்ணாங்க என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழிப்பதற்கு, அப்படினாவது வந்து பேசினாவது உன் தொண்டர்கள் இன்னும் உற்சாகமாயி இன்னும் திமுகவை போட்டு பொழப்பானுங்க. இந்த டேமேஜை சரி பண்ணலாம். இதுக்கும் பதில் சொல்லாம நான் பழையருக்குள்ளதான் படுத்து பண்ணாக்க அப்படி என்னதான் அரசியல்? எதுக்குதான் வந்த நீ? எதுக்கு நீ வந்த? முதல்ல சொல்லு, அதையாவது சொல்லு. அப்பப்ப வெளியில வந்து நான் தான் தூய சக்தி, மத்தவங்க தீய சக்தி சொல்லிட்டு போய் பனையருக்குள்ள படுத்துக்கிறது எதுக்கு? அந்த அரசியலுக்கு வந்த உன் பிரச்சனையை நீ தான் வெளியில வந்து பேசணும். இது திமுக சதிங்க, என்ன பழிவாங்குறதுக்காக, அரசியல் பழிவாங்கலுக்காக வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க தான் வந்து சொல்லணும். இதுல தாவேக தம்பிகள் வேற ஒருபடி மேல போயிட்டு விஜய் அவருடைய மனைவிய ஐட்டம் அது இதுன்னு மிக தவறாக கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்களை விட விஜய் யாருன்னு சொல்லிட்டு சங்கீதாவுக்கு தெரியும். உங்களை விட அதிக உரிமை சங்கீதாவுக்கு இருக்கு. 27 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க, 2 புள்ள பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்னடா? நீங்க ஏன்டா அவங்க குடும்பத்தை திமுக காரன் கூட இப்படி அசிங்கப்படுத்தலடா விஜய. விஜயனுடைய மனைவி சங்கீதாவை தாவேக காரன் அசிங்கப்படுத்துறானுங்க. நீங்க அசிங்கப்படுத்துறது சங்கீதாவல்ல, விஜய. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவங்க ஒரே குடும்பம், 2 பிள்ளைகள் இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்துங்க, இந்த மாதிரி கேவலம் விமர்சனம் பண்றத. திமுக காரன் என்ன நினைச்சானோ அதை சாதிச்சுட்டானுங்க. அதுக்கு இந்த டிவிக்கு தம்பிகள் ஒரு காரணம், ஒரு உதாரணம். அமைதியா கடந்து போயிருந்தா இந்த விஷயமே கடந்து போயிருந்திருக்கும். அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறேன்னு நீங்க போய் நீங்க சங்கீதாவே வளைச்சு திரும்ப கடிச்சு அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி இதெல்லாம் தேவையா? அப்போ முழுக்க முழுக்க விஜயை அரசியல் ரீதியாக டேமேஜ் பண்ண, காங்கிரஸை அடக்கி வைப்பதற்கு இந்த விஜயனுடைய விவகாரத்தை கையில் எடுத்தது திமுக, லீக் பண்ணது திமுக. இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதிதான். நன்றி.